மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனமாகிய 15ஆம் வசனம். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவே. நீதியில் நான் உமது முகத்தை தரிசிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைய மன்னாவின் தலைப்பு நீதி நிமித்தம் தேவனை தரிசிப்பார்கள். நீதி நிமித்தம் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையதான் இருக்கிறது. அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, தேவ நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அப்படி இருப்பவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், தேவனை முகமுகமாய் தரிசிப்பார்கள். தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு பேசுவார், தம்மை வெளிப்படுத்துவார், தம்முடைய வல்லமையை அவர்கள் மேல் விளங்க பண்ணுவார். தேவ நீதியிலே நிலைத்திருங்கள். தேவ நீதியை ஆண்டவர் பட்ட பகலை போல விளங்க பண்ணுகிறவராக இருக்கிறார். தேவ நீதி உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், உங்களுக்குள்ள இருக்கிற தேவ நீதியை, நியாயத்தை அவர் வெளிச்சத்தை போலவும் பட்ட பகலை போலவும் அவர் விளங்க பண்ணுகிறவராயிருக்கிறார். அப்படியானால் எப்படிப்பட்ட நீதியை உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், ரோமர் 10ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் சொல்லுகிறது, எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். தேவ நீதியை உடையவர்கள் அவர்கள் தேவனை தரிசிக்கிறார்கள். மாறாக அவர்கள் தங்கள் சுயநீதியை, நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், நாங்கள் உபவாசம் இருக்கிறோம், நாங்கள் தசமபாகம் கொடுக்கிறோம் என்று சொல்லி தங்களுடைய சுயநீதியை விளம்பரப்படுத்த விரும்புகிறவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தேவனை தரிசிக்க முடியாது. அவர்களுடைய ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதில் கொடுக்க விரும்புகிறதே இல்லை. மாறாக தேவ நீதியின் மேல் தாகமாய் இருக்கிறவர்கள் யார் என்று சொன்னால், அவருடைய வார்த்தையின் மேல் தியானமாய் இருக்கிறவர்கள், வார்த்தையின் மேல் பிரியமாய் இருக்கிறவர்கள், அவருடைய வார்த்தையில் நிலைத்திருந்து வாழ்கிறவர்கள், அவருடைய வார்த்தைகளை தன் இருதயத்திலே பத்திரப்படுத்தி காத்துக்கொள்ளுகிறவர்கள், கண்மணி போல அதை காத்துக்கொள்ளு நடக்கிற தேவ பிள்ளைகள் தான் அவர்களுக்குள்ளே தேவ நீதி இருக்கும். அவர்களுக்குள் இருக்கிற தேவ நீதியைத்தான் ஆண்டவர் பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, அன்று ஆயக்காரன் பரிசேயன் ஆகிய இருவர் ஜெபம் பண்ணுவதற்கு சென்றார்கள். அதிலே பரிசேயன் ஜெபிக்கிறான் பாருங்கள், நான் வாரத்துக்கு 2 முறை உபவாசிக்கிறேன், நான் என்னுடைய சொத்துக்களில் எல்லாம் தசமபாகம் கொடுக்கிறேன், நான் இவனைப் போல பாவம் செய்யவே இல்லை என்று சொல்லி தன்னை மிகுதியாகவும் அருகாமையில் வந்திருக்கிறவனை அற்பமாகவும் எண்ணி
அவன் தன்னை பெருமிதப்படுத்தி அவன் ஜெபிக்கிறான். ஆனால் அவனுடைய ஜெபம் நிராகரிக்கப்பட்டது. பாவியாக வந்தவனோ மேலே பிதாவை நோக்கி பார்க்க கூட துணிவில்லாதவனாக தன்னுடைய மார்பிலே அடித்து அவன் அழுது, பாவியாகி என் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி அவன் கேட்டபோது, வேண்டிக் கொண்ட போது அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. பாவியாக வந்தவன் நீதிமானாக வீட்டுக்கு திரும்பினான். அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் தன்னை நீதிமானாக காண்பிக்க மனதாய் இருந்தவனோ, தன்னுடைய சுயநீதியை வெளிப்படுத்தினவனோ, அவன் இன்னும் மனம் திரும்பாத பாவியாகவே இருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, உள்ள சுயநீதியை வெளிப்படுத்தாதிருங்கள், சுய மகிமையை விரும்பாதிருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய சுயம் சாக ஒப்புக்கொடுங்கள். நீ வாழ்வது நான் அல்ல, இனி வாழ்வது நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார், இயேசுவே என்னில் வாழ்கிறார், இயேசுவே என்னில் வாழ்கிறார் என்று நீங்கள் சொல்லி நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால், அவருக்கென்று நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால், நிச்சயம் உங்களை ஆசீர்வதித்து நிச்சயம் உங்களை அநேகத்திலே சாட்சியாய் நிறுத்துவார் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்களாக, நீதி நிமித்தம் துன்பப்பட்டாலும் உம்மை விட்டு விலகாதவர்களாய் நாங்கள் இன்னும் காணப்படணுமே கர்த்தாவே. உம்மை தரிசிக்க கூடியவர்களாய், நாளும் உங்களை ஆண்டவரே காரியங்களிலே சிந்தையாய் இருக்கிறவர்களாய் நாங்கள் காணப்படணுமே கர்த்தாவே. ஆண்டவர் நிமித்தம் உம்மை தரிசிக்க, உம்மை ஆண்டவரே சோத்திரப்பா பற்றி கொண்டு வாழ, கடைசி வரைக்கும் ஆண்டவரே நிலைத்திருந்து வாழ எங்களுக்கு பேருதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.